அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 6 கொங்கு நாட்டு வணிகம் பற்றி நம்ம படித்தோம். புணர்ச்சி விதி படித்தோம். இப்போ அதிலிருந்து கேள்வி பதில்கள். கேள்வி கேட்கும் போது பதில் ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைன்னா மறுபடியும் படிச்சுட்டோ இல்லை வீடியோ கேட்டுட்டோ நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். முழு மதிப்பெண்கள் பெறத்துக்கு முயற்சிகள் செய்யுங்க. திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். முதல் கேள்வி பாருங்கள். சேரர்களின் தலைநகரம். ஆப்ஷன் பி வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆப்ஷன் பி நெல். ஆண் பொருணை என அழைக்கப்படும் ஆறு. ஆப்ஷன் டி அமராவதி. மாங்கனி நகரம் எது? ஆப்ஷன் பி சேலம். பின்னலாடை நகரம் எது? ஆப்ஷன் டி திருப்பூர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். திண்டுக்கல், சின்னாலப்பட்டி. இயல்பு புணர்ச்சி எது? புணர்ச்சின்னு வந்துட்டாலே பிரித்து பார்க்கணும், இல்லை சேர்த்து எழுதி பார்க்கணும். அதில் ஏதாவது எழுத்துக்கள் தோன்றுதா, திரியுதா, கெடுதா, இல்லை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இயல்பாகவே வந்துருதான்னு பார்த்து தான் புணர்ச்சியை முடிவு பண்ணணும். தாய்மொழி இதை பிரித்து எழுதுனா தாய் கூட்டல் மொழின்னு பிரித்து எழுதுவோம். சேர்த்து எழுதும் பொழுதும் தாய்மொழி. எந்த ஒரு வார்த்தையும் இதில் நம்ம சேர்க்கலை. அப்போ இயல்பு புணர்ச்சினா இயல்பாக இதுதான் வந்திருக்கு. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனில் பார்க்கலாம். தமிழ் தாய் இதை பிரித்து எழுதும் பொழுது தமிழ் தாயின்னு பிரித்து எழுதுவோம். இத்துங்கிற வார்த்தை புதுசாக தோன்றி இருக்கு. அப்போ இது தோன்றல் புணர்ச்சியில் வந்துடும். தோன்றல் விகார புணர்ச்சியில் வந்துடும். அடுத்தது வில் கொடி. இதை பிரித்து எழுதும் போது வில் கொடின்னு பிரிப்போம். இல்லுன்னு வரணும், ஆனால் இர்ன்னு வந்திருக்கு. திரிஞ்சு வந்திருக்கிறதுனால இது திரிதல் புணர்ச்சியில் வந்துடும். மனமகிழ்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு பிரிப்போம். மனம் இம்முங்கிற எழுத்தே இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்போ இது மூணுமே வராது. தாய்மொழி தான் வரும். இயல்பாக புணர்ந்திருக்கு. அப்போ இதுதான் இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு புணர்ச்சின்னு கேள்வி கேட்டுட்டாலே பிரித்து பாருங்கள், இல்லை சேர்த்து எழுதி பாருங்கள். அதில் எழுத்துக்கள் ஏதாவது மாற்றம் பெற்றிருக்கான்னு வச்சு தான் நீங்கள் அதை முடிவு பண்ணணும். 8வது கேள்வி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இப்போ தான் நம்ம படித்தோம். 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா எழுத்து தோன்றணும். திரிதல்னா இருக்கிற எழுத்து திரிஞ்சு வரும். இல்லுங்கிறது எர்ரா வரும். சரிங்களா? இந்த இல் அப்படி வந்துச்சுன்னா அது எர்ரு வரும். இந்த இல் வந்துச்சுன்னா இந்த இட்டு வரும். பெரும்பாலும் இது வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கெடுதல் அப்படின்னா இம்முங்கிற எழுத்தோ இல்லை வேறு எந்த எழுத்தோ கெட்டு போயிடும். குட்டிச்சப்பான் என அழைக்கப்படுவது. சிவகாசி. சிவகாசினாலே நமக்கு ஞாபகம் வருவது பட்டாசு. மதுரைனா நமக்கு ஞாபகம் வர்றது மல்லிகை. தூத்துக்குடினா ஞாபகம் வர்றது உப்பு. திருப்பூர் பின்னலாடை. சரிங்களா? பின்னலாடை நகரம் திருப்பூர், முத்து நகரம் தூத்துக்குடி. தோன்றல் விகாரம் எது? பாருங்க, 4 ஆப்ஷனும் பிரித்து பாருங்க. எந்த ஒரு ஆப்ஷனில் எழுத்து புதுசாக தோன்றி இருக்கு? ஆப்ஷன் ஏ தமிழ் தாய். இத்துங்கிற எழுத்து புதுசாக தோன்றி இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர். மற்றதெல்லாம் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். 11 பாருங்க. திரிதல் விகாரம் எது? திரிஞ்சி வந்திருக்கிறது எது? ஆப்ஷன் சி வில்லு. இல்லுக்கு பதிலாக இர்ருங்கிறது வந்திருக்கு, தெரிஞ்சு வந்திருக்கு. அப்போ இதுதான் சரி. 12 கெடுதல் விகாரம் எது? ஆப்ஷன் டி மனமகிழ்ச்சி. இம்முங்கிற எழுத்தே இந்த இடத்துல கெட்டு போயிடுச்சு. 13 ரெடிமேட் ட்ரெஸ் கலைச்சொல் தருக.
ஆப்ஷன் ஏ ஆயத்த ஆடை. 14 அவசர குடுக்கை பொருள் தருக. எண்ணி செயல்படாமை இதுதான் அவசர குடுக்கைன்னு சொல்வோம். இதே புகழ்பெற்று விளங்குதல்னா என்னது? கொடிகட்டி பறத்தல். நீண்ட காலமாக இருப்பது ஆயிரங்காலத்து பயிர். ஆராய்ந்து பாராமல் கண்மூடித்தனமாக, கண்ணை மூடிக்கொண்டு. சரிங்களா? 15 பாருங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து எது? திண்டுக்கல். பூ வச்சுக்கிட்டு பட்டு சீலை சுங்குடி புடவை கட்டிக்கிட்டு ஹாலந்து நாட்டுக்கு போனாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, திண்டுக்கல். அவ்வளோதான், நம்ம படிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.